Hallelujah. Hallelujah. For the Lord God Almighty reigns. Hallelujah. Hallelujah. For the Lord God Almighty reigns. He reigns, He reigns, He reigns. Hallelujah. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. திரும்பவும் பாடுவோம். தூயரே தூயரே ஓ சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். தமிழிலே பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Let's worship him. Amen. Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். அவரே ஆளுகை செய்கிறவர். Hallelujah. Hallelujah. நீர் ஒருவரே கர்த்தர். Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஓ நீர் ஆளுகை செய்யணும். Hallelujah. தூயரே கரங்களை உயர்த்தி தூயரே சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே ஓ கௌஷந்தரமனஹதியலகோரோ நீரே. One more time. தூயரே தூயரே ஓ பரிசுத்தர் சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே கர்த்தரை ஆராதிப்போம். தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. ஓ பாத்திரரே துதி உமக்கே. திரும்பவும் பாத்திரரே பாத்திரரே துதி துதி உமக்கே. பாத்திரரே பாத்திரரே துதி உமக்கே. ஆமென். கரங்களை நன்றாய் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாகிய தேவன். ஆமென். எங்கள் மத்தியில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் மத்தியில் பிரவாகிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே வாழ்க்கை ஒவ்வொன்றையும் ஆவிக்குரிய ஜீவியம் ஒவ்வொன்றையும் தட்டி எழுப்ப இந்த இடத்தில் நீர் எழுந்தருளி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உம்முடைய வசனத்தை தியானித்து ஆண்டவரே உமக்காக தொடர்ந்து வாழ, உம் பணி செய்ய, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற, சபைக்கும் சமுதாயத்துக்கும் பிரயோஜனமாய் தாக்கத்தை உண்டாக்குறவர்களாய் எங்களை மாற்ற உம்மிடத்தில் கெஞ்சுகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கைகளின் மூலம் மகிமைப்படுவார். ஆமென். ஒருவேளை அப்படியே என்னுடைய காரியம்
சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அப்படி அல்ல. ஆண்டவர் சட்டுன்னு குறுக்கிடுற நாள் வருது. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு வர்ற ஒரு ஞாபகம், ஒரு உதாரணம் என்னவென்றால், பார்வோனையும் அவனுடைய சேனையையும் கடலுக்குள்ள வரைக்கும் விட்டுட்டார் ஆண்டவர். ஆனா அவனும் ஜாலியா வர்றான் பாருங்க. ஓ, ஆனா இல்லப்பா, குழி தோண்டி இருக்கிறது ஒரு ஆளுக்கு அதை கடந்து போறதுக்கு, இன்னொரு ஆளுக்கு போட்டு மூடுறதுக்கு. நீ வா உள்ள அப்படின்னு கர்த்தர் சில நேரம் அனுமதிக்கிறார், காரியங்களை அனுமதிக்கிறார். நமக்கு புரியல, ஆனா நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து போயிட்டே இருப்போம். கர்த்தர் நடத்தும் பாதை தான் நமக்கு முக்கியம். ஆனால் அதே பாதையில் சத்துருவுக்கு கண்ணியை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் தொடர்ந்து கர்த்தர் நடத்தும் பாதையில் முன்னேறி கொண்டே இருங்கள். ஒரு அடி தூரம் வரைக்கும் வரட்டும், பிசாசு வரட்டும், சத்துரு நம்மை துரத்தி கொண்டு வரட்டும். ஆனால் அந்த ஒரு அடி கேப்ல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. சத்துரு உங்களை தொட விட மாட்டாரு. ஆண்டவர் அப்படி விட்டு கொடுக்க மாட்டார். பாஸ்டர், ஒரேதான் என்னுடைய காரியங்களில் ஒரு சரிவை பார்த்து கொண்டே இருக்கிறேன். டோன்ட் வரி, there is a hike on the way. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நாட்கள் வருகிறது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. இழந்து போன கனத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும்படி செய்கிற ஒரு அற்புதத்தின் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, he is the God of hope. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 1-9 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு கந்தவர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்துக்கும் பேதுருவினிடத்துக்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஆமென், அல்லேலூயா. It is not what you think, but what God has planned for you. நீங்க நினைக்கிறபடி இல்ல, கர்த்தர் உங்களுக்காக திட்டம் பண்ணினபடி. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இவங்க எல்லாரும் ஒரு கியூரியாசிட்டின்னு சொல்றதை விட இவர்கள் சிந்தையிலே ஒன்றை நினைத்து கொண்டு கல்லறையை நோக்கி வருகிறார்கள். நம்ம யோசனை இருக்குது பாருங்க. அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 19:21 வாசிக்கிறோம், many are the plan in man's heart, but it's God's purpose that will prevail. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். சொல்லுங்க, நிலை நிற்கும். நமக்குள்ள நிறைய எண்ணம் ஓடலாம், ஆனா கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். நம்ம எண்ணங்கள், எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கலாம், அதெல்லாம் ஓட்டம் தான். ஆனா நிற்கக்கூடிய ஒன்று தேவனுடைய யோசனை. ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் ஏசாயா 55:8 சொல்லும்போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னு. ஆமென். இங்கே முதல் வசனத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, they were about to see the dead Jesus. செத்துப்போன இயேசுவை அந்த அதாவது நாற்றம் எடுக்க கூடாது என்று நினைத்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் அதில் அந்த நாற்றம் தெரியக்கூடாது என்பதற்காக அதுக்கு வாசனை திரவியத்தை போடும்படி இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இயேசுவின் செத்த சரீரத்தை நோக்கி இவர்கள் போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம்.
ஆனால் இவர்கள் யோசித்தது வேறு, அங்கு நடந்தது வேறு. இரண்டுக்கும் ஒரு முரண்பாடு இருந்தது. இவர்கள் செத்த இயேசுவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அங்கோ இயேசு இல்லை. கல்லறை யார் புரட்டுவா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கல்லறை புரட்டப்பட்டிருந்தது. உள்ள செத்து போன இயேசு இருப்பார் அப்படின்னு நினைச்சா உள்ள உயிரோட ஒரு தேவதூதன் உட்கார்ந்து இருந்தார். இப்படி எல்லாமே முரணாக நடக்கிறதை பார்க்கிறோம். இது எல்லாமே ஆண்டவர் அவிசுவாசிகளுக்குன்னு போட்ட திட்டம். அவிசுவாசிகளுக்குன்னு போட்ட திட்டம். ஏன்னா ஆண்டவர் இயேசு ஏற்கனவே சொல்லியிருந்தார், நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். என்ன சொன்னாலும் இந்த மண்டையில ஏறலையே. இன்னும் போய் பணம் செலவு பண்ணி கொடுத்து, காசை கொடுத்து அந்த கந்தவர்க்கங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு கல்லறையை நோக்கி போகிறதை பார்க்கிறோம். கல்லறை நோக்கி போனால் ஆண்டவருக்கு தெரியும், இந்த கூட்டம் என்ன செய்யல, சுத்தமா நம்ம நம்பல, நம்ம சொல்றத நம்பல. ஆகவே இந்த கூட்டத்துக்காகவே ஒரு திட்டத்தை நான் ரெடி பண்ணி இவங்களை சரியா கர்த்தருக்கு நேரா நடத்துறது தான் ஆண்டவருடைய வேலை என்று அறிந்து ஆண்டவர் அவிசுவாசிகளுக்கென்று ஒரு திட்டத்தை போட்டு அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எப்படி நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். அவிசுவாசிக்காகவும் ஆண்டவர் திட்டம் போட வேண்டியதா இருக்கிறது. இவர்கள் தேடி போகிறது என்ன? முதல் குறிப்பு, ஒரு மாயையான கிறிஸ்துவை நோக்கி இவர்கள் தேடி போகிறதை பார்க்கிறோம். செத்துப்போன இயேசுவை சேவிக்க போகிறார்கள். approaching dead Jesus, மரித்த இயேசு, இயேசுவை சேவிக்கிறோம் என்கிற பெயரில் செத்துப்போன ஒரு சரீரத்தை தேடி இவர்கள் போகிறதை பார்க்கிறோம். எங்க சிஸ்டர் போறீங்க அப்படின்னா, ஜீசஸை பார்க்க போறோம். எங்க போறீங்க? ஆனா இவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன? இயேசுவை சேவிக்க போகிறோம் என்பது. ஆனா செத்த இயேசுவுக்கு எதுக்கு உங்க சேவை? எதுக்கு? அது தேவையே இல்லையே. ஆனால் அந்த பேர், இயேசுவை சேவிக்க போகிறோம் என்ற பெயரில் உயிரற்ற இயேசுவை நெருங்குவது, இயேசு என்ற பெயரில் ஒரு செத்துப்போன இயேசுவை நோக்கி நம்பிக்கையோடு, அன்போடு, பாசத்தோடு செல்வது. ஆனால் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, நான் அந்த இயேசு அல்ல, இந்த இயேசு உயிரோடு எழுந்த இயேசு. ஹல்லேலூயா, ஆமென். நீ என்ன வேணாலும் மனசுல நினைச்சுக்கோ, ஆனால் நான் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர், நான் என் வார்த்தையில் உண்மையுள்ள தேவன் என்பதை, ஆமென். இயேசுவின் உயிர்த்தெழுதலை அவரின் வாயிலாகவே கேள்விப்பட்டவர்கள் நன்றாய் தெரிந்த விஷயத்தை அதை பற்றின மறதியோடு அணுகுவது. ஒரு விஷயம் நல்லா தெரியும், நன்றாய் அறிவிக்கப்பட்டது, 6:30 மணிக்கு ஆராதனை அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நீங்களே போட்டுக்கோங்க, நன்றாய் தெரிந்த விஷயத்தை அதை பற்றின மறதியோடு வருவது. லேட்டா வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த விஷயம் 6:30 மணிக்குன்னு தெரியும், ஆனாலும் 7:30 மணிக்கு வருவேன், 7 மணிக்கு வருவேன் என்றால் நன்றாய் தெரிந்த விஷயத்தை அதை பற்றின அசதியோடு, மறதியோடு அதை நோக்கி நெருங்குவது. உள்ளத்தில் அறியாமை ஆட்கொண்டு விட்டது, மறதி உண்டானது. இயேசு சொன்னதை மறந்து தானே மனதில் நினைத்ததை வைத்து இயேசுவுக்காக வாழ முயற்சி செய்வது. சூழ்நிலையினால் உள்ளம் பாதிக்கப்பட்டு விசுவாசம் இல்லாமல் ஒன்றை செய்வது. இயேசு இறந்துட்டாரு, அவருக்கு கந்தவர்க்கம் இட போறோம் என்கிற ஒரு காரியத்தோடு கர்த்தர் நம்மோடு பேசி இருந்தும் சூழ்நிலை நம்மை வித்தியாசமாய் யோசிக்க வைக்கிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதற்கு ஒரு பெயரை வேதமே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 6:1 எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:1. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, நான் இவ்வளவு நேரம் ஒரு விளக்கம் சொன்னேன் இல்லையா, இந்த விசுவாசிகள் போறாங்களே செத்த சரீரத்தை பார்க்கறதுக்கு, அதுக்கு பேரு செத்த கிரியை என்று. எப்படி பாஷை சொல்றீங்க அப்படின்னா, அதே வசனத்தில் பாருங்க, கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளை. இந்த செத்த கிரியை என்றால் என்ன?
தேவ நம்பிக்கையின்றி அல்லது சுயநல நோக்கங்களுக்காக செய்யப்படும் மனித செயல்களை குறிக்கிறது. தேவ நம்பிக்கை இல்லை, ஆனால் நம்முடைய சுயநல நோக்கங்களுக்காக ஒன்றை செய்வதை குறிக்கிறது. இவை பெரும்பாலும் மத சடங்குகள் அல்லது சுய நீதி சார்ந்த செயல்களாகும். இவற்றால் உண்மையான ஆவிக்குரிய வாழ்வை கொடுக்கவோ, மனசாட்சி தூய்மைப்படுத்தப்படவோ அல்லது ரட்சிப்பை பெற்றுத்தரவோ முடியாது என்பதால் இவை செத்தவை என்று கருதப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சர்ச்சுக்கு போகணும். இயேசுவுக்கு அந்த ஆளுக்கு தொடர்பே இருக்காது. அப்படின்னா சர்ச்சுக்கு வராமல் இருந்துடலாமோ பாஸ்டர்? அப்படிதானே யோசிக்கிறீங்க? நாம் பார்க்க போகிறது செத்து போன இயேசுவையா, இல்ல அவர் சொன்னபடி உயிரோடு எழுந்த கர்த்தரையா? ஹல்லேலூயா! அதுதாங்க ஒரு பரவசம். ஆமென். அதைத்தான் இந்த செத்த கிரியைகளை எப்படி நாம் அகற்றுவது என்றால், அதே எபிரேயர் 9:14 வாசிக்கிறோம். நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அந்த செத்த கிரியைகளற மனசாட்சியை சுத்திகரிப்பது எது? நமக்காக பலியாய் கொடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா! அப்படினா இப்படிப்பட்ட செத்த கிரியைகளுக்குள்ளே நாம் நம்மை விற்று போட்டிருந்தால், ஆண்டவர் சொல்வது, ஆரம்பத்தில் நான் என் இரத்தத்தினால் உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி என் பிள்ளை ஆக்கினேன், இப்பொழுது திரும்பவும் நீ இரத்தத்தினால் கழுவப்பட்டு மறுபடியும் ரட்சிக்கப்படு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாருங்க, இந்த சகோதரிகள்லாம் பார்க்க போறாங்களே, 2வது வசனத்திலே பார்க்கிறோம், their love and devotion on Jesus made them, ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு, இது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் இயேசுவை நோக்கி நெருங்க வைத்தது. ஆனால் இது பாராட்ட தகுந்ததா இல்லை, இது ஏற்க தகுந்ததா இல்லை, அது அவர்களை ஏமாற்றினது. இயேசுவை பார்க்க போறாங்க, இயேசு அங்க இல்லைன்னா எப்படி இருக்கும்? யாருக்காவது இப்படி செய்திருக்கிறாரா ஆண்டவர்? எத்தனை பேர், சகேயு என்கிற ஒருவன் இயேசுவை தேடித்தான் போகிறான். கர்த்தர் அவனை தேடி போய் அவனை கீழே இறக்கி பேர் சொல்லி கூப்பிட்டு, கர்த்தர் அப்படி செய்த ஆண்டவர். யாரையும் அவர் ஏமாற்றுகிறவர் அல்ல. ஆனால் செத்த கிரியைக்கு என்றைக்குமே அவர் பதில் கொடுப்பது இல்லை. செத்த கிரியைகள் அற நாம் கழுவப்படாமல், நாம் மத சடங்குகளையும் பாரம்பரியங்களையும் முக்கியப்படுத்தி அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஆண்டவர் அந்த ஜனத்தை விட்டு தூரப்படுகிறவர். பாருங்க, they wanted to come near and serve Jesus. ஆண்டவர் இயேசுவின் அருகே வந்து ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பக்கத்தில் வந்தவர்கள். ஆனால் இவ்விதமான செத்த கிரியைகளோடு இயேசுவை சேவிக்க வந்தால் அவர் அந்த இடத்துல இருந்து போயிட்டார். How sad it is. இயேசு அங்கே இருந்திருக்க வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தன்னை தேடி வருதுன்னு தெரியும். ஆனால் இவர்கள் வரும் நோக்கம் தவறானபடினால், இவர்கள் கந்த வர்க்கங்களோடு செத்துப்போன இயேசுவை தேடி வருகிறார்கள் என்று இவர்கள் வந்தபடினால் இயேசு அங்கிருந்து வேறு இடத்துக்கு போய்விட்டார். செத்த கிரியைகளோடு இயேசுவுக்கும் நமக்கும் சம்பந்தமில்லாத ஒரு நிலைமையில் நாம் வாழ்ந்து இயேசுவின் அருகே வந்தால் இயேசு நமக்கு தென்பட மாட்டார். இயேசு நமக்கு வெளிப்பட முடியாது. ஆமா, இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, நான் உனக்கு என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேன். உனக்குள்ள இருக்கிற அந்த டெட் ஒர்க்ஸை நீ கிளீன் பண்ணு. I want to live with you. நான் உன்னோடு வாழ விரும்புகிறேன். நான் உன்னை நேசிக்கிற கர்த்தர். நீ என்னை நேசிக்கிறதை விட நான் உன்னை அதிகமாய் நேசித்ததை கல்வாரி சிலுவையில் காண்பித்த ஆண்டவர். உன்னை எப்படி நான் ஏமாற்றுவேன்? நீ என்னை தேடி வரும்போது நான் எப்படி கிளம்பி போவேன்? ஆனால் நான் இங்கே இல்லாததற்கு காரணம், நீ என்னை தேடி வரும்போது உன் நிலைமை செத்த கிரியைகளோடு இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை ஒரு மனிதன் நெருங்கி வரும்போது அந்த மனிதனிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று, நான் சொன்னதை அடிப்படையில் நீ என்னை தேடி வருகிறாயா என்று.
அப்படி ஒருவேளை ஆண்டவர் இயேசு சொன்னபடி இந்த விசுவாசிகள் எல்லாரும் தேவனை தேடி வந்திருந்தால் இவர்கள் கல்லறைக்கு வந்திருக்க மாட்டார்கள், கலிலேயாவுக்கு போயிருப்பார்கள். கலிலேயாவுக்கு போயிருப்பாங்க. உயிரோடு இருக்கிற இயேசுவை அல்ல, செத்த இயேசுவை அவர் உயிர் தெழுவார் என்று அவர்களுக்கு தெரியும். They had no idea, not realized the resurrection of Jesus. மரித்த இயேசுவை, அதாவது நீ நினைத்த இயேசுவை சந்திக்க கல்லறை வந்தாய், ஆனால் உயிர் தெழுந்த இயேசுவோ கலிலேயா போய்விட்டார். நீ தேடி வந்த, நீ நினைத்த இயேசுவுக்காக நீ வருத்தப்பட வேண்டும். நீ நினைத்த இயேசுவை கொண்டு என் அருகே வந்தால் நிச்சயமா உனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான், உனக்கு ஏமாற்றம் தான். ஆனால் நாம் சேவிக்கிற ஆண்டவர் யார் என்றால், நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல, 100% ஜீவனோடு இருக்கிற உண்மையுள்ள உயிர்த்தெழுந்த கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சபைக்கு ஆண்டவர் அறிவிக்கிறது தான், நீ நினைத்த இயேசுவை தேடி நீ போகாதே, இயேசுவை தேடிப்போ, அவர் உயிர்த்தெழுந்தவராய் தம்மை உனக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நான் ஒரு கிறிஸ்தவன், ஆனால் என் மனதில் நினைத்த கிறிஸ்துவை நான் சேவிக்க போனால் அதில் ஜீவனுள்ள கிறிஸ்து இருக்க மாட்டார். அது செத்துப்போன ஜீவனற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர்ட்ட ஜோமனோ பாரிசீஸ் அண்ட் சதுசீஸ், பரிசேயர் சதுசேயர் எல்லாம், இவங்கெல்லாம் ரொம்ப ரிலீஜியஸ் பீப்புள். அவங்க எல்லாம் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள். ஆனால் அவர்களிடத்தில் தேவ பிரசன்னம் இருக்காது, தேவன் அவர்களோடு இல்லை. நாம் ஒருவேளை கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணலாம். எந்த கிறிஸ்தவம்? கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவத்தை ஒருவேளை ஃபாலோ பண்ணலாம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைப்பது கிறிஸ்துவினால் நடத்தப்படும் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் தேடி போக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய வசனத்தின் அடிப்படையில் அவரை தேட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாம், ஒரு அல்லேலூயா எல்லாரும் சொல்லலாம். ஹல்லேலூயா. பாருங்க, இவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. ஐயோ, கல்லறைக்கு போறோம், கந்த வர்க்கத்தோட போறோம், பெரிய கல் வச்சு மூடி இருக்கிறாங்களே, எப்படி இந்த கல்லை யார் புரட்டுவா? 3வது வசனத்துல பார்க்கிறோம், எவன் புரட்டி தள்ளுவான். ஆனா 4வது வசனத்துல பார்த்திருந்தா கல் தள்ளப்பட்டிருக்கிறது, புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. That was a miracle to them. அது அவர்களுக்கு ஒரு அற்புதமாய் தெரிந்தது. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி வச்சிட்டார். ஏன் அப்படி செய்யணும் ஆண்டவர்? ஏன்னா சீஷர்கள் ஆண்டவரை முதல்ல நம்பல, 2வது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. அதுக்கு என்ன பாஸ்டர், இது ஒரு அற்புதம் தானே, ஒரு ஆள் எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அது அப்படியே நடந்துட்ட அற்புதம் இல்லையா? God opened the tomb not to do a miracle. கர்த்தர் அற்புதம் செய்வதற்காக அந்த கல்லை புரட்டி தள்ளவில்லை, மாறாக அங்கு வந்த சீஷர் கூட்டத்தை சரியான டிராக்குக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கல்லை திறந்து வைத்திருந்தார், கல்லறையை. ஆமென். என்ன நான் இன்னும் புரியும்படி சொல்றேன். So don't assume that every act of God is a miracle for you. Maybe that is for you to bring you to the track. ஒவ்வொரு அற்புதத்தையும் கர்த்தர் செய்யும் ஒவ்வொரு செயலையும் அற்புதம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அது ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு பார்க்கும்போது அற்புதமாக தெரிந்தாலும் அது சில நேரத்தில் நம்மை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்காக தேவனுடைய செயல் என்று அழைக்கப்படுகிறது. விழிப்போடு கவனிக்கும்படி கேட்கிறேன். இந்த அற்புதம் அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக அல்ல, மாறாக அவர்களை கர்த்தர் அண்டை திருப்புவதற்காக. பாருங்க, வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். மோசே கையில் ஒரு கோல் இருந்தது. அந்த கோலை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக தூக்கி போட வேண்டியதாயிற்று. தூக்கி போட்ட உடனே அது சர்ப்பமானது. அது திரும்பவும் அதன் வாளை பிடிக்கிறான், திரும்பவும் கோலானது. யாருக்கு முன்னாடி இது செய்தது? விசுவாசிகள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செய்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் அந்த அற்புதம் செய்யப்பட்டது, பார்வோனுக்கு முன்பாகவும் செய்யப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செய்யப்படும் போது அது அற்புதமாய் அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அது அற்புதம் அல்ல.
அற்புதம் என்றால் நமக்காக ஒரு அற்புதம் செய்யப்படும் போது அது நமக்கு நன்மையை கொண்டு வர வேண்டும். இயேசு செய்த, கர்த்தர் செய்த ஒவ்வொரு அற்புதமும் அந்த இண்டிவிஜுவலுக்கு அது நன்மையாயிருந்தது. ஆண்டவர் செய்கிற அற்புதம் வேறு, கர்த்தருடைய செயல்கள் வேறு. கர்த்தருடைய செயல் என்பது ஆண்டவர் நம்பாத ஒரு ஆளுக்காக செய்கிற ஒன்று. ஆமென். ஏன்னா அதுவரைக்கும் ஆண்டவருடைய கிரியையை பார்க்கவில்லை. 430 வருஷமா இவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். சோ ஆண்டவர் யெகோவா என்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இதுக்கு முன்பாக அவருடைய நிலைமை எல்லாம் யெகோவா கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் இருந்தால் ஏன் நாங்கள் இப்படி அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளம் அவ நம்பிக்கையினால் நிறைந்திருந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் மோசேயை அனுப்பி இந்த அற்புதத்தை செய்து, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் உங்கள் பட்சமாக இருந்து யுத்தம் பண்ண முடியும் என்பதை நீங்கள் நம்புங்கள் என்பதற்காக, அவிசுவாசிகளை நம்ப வைப்பதற்காக கோலை போட்டு சர்ப்பமாக்கி அற்புதம் செய்ய வேண்டியதாயிற்று. அது கர்த்தருடைய செயல். இங்கேயும் அப்படித்தான். கல்லை புரட்டினது அற்பமானால் உள்ளே இயேசு இருந்திருக்க வேண்டுமே. என்னங்க, கல்லை புரட்டி தள்ளணும்ன்றது இவங்களுடைய ஆசை, வாஞ்சையா இருக்குமானால் அங்கு உள்ள இயேசு இருந்திருக்கணும் இல்லையா? திறந்து வச்சுட்டு உள்ள இயேசு இல்லாம போவாரா? என்ன லாஜிக் இது? அப்போ இது அற்புதம் கிடையாது. ஆண்டவர் அவருடைய அறியாமையை நீக்க, நம்முடைய அறியாமையை நீக்க எப்பேற்பட்ட கல்லையும் கர்த்தர் புரட்டுவதற்கு தயார். More than a miracle, God expects your ignorance to leave you from now on. அற்புதத்தை பார்த்து பார்த்து உயிருள்ள இயேசுவோடு இருக்கிற உறவை விட்டு விடாதிருங்கள். நிறைய பேருக்கு அற்புதம் நடந்தாதான், எனக்கு ஆண்டவர் ஒன்று செய்துட்டா நான் ஆலயத்துக்கு வருவேன். அப்படி இல்லைங்க. அற்புதத்தின் அடிப்படையில் இல்லை, இது உறவின் அடிப்படையில் உள்ளது. ஆண்டவர் இயேசுவோடு ஒரு உறவு ஏற்பட்டால் அவர் நமக்கு தகப்பனாய், அவர் நமக்கு தந்தையாய் இருந்து, ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாமே, நீர் எனக்காக உம் மனதில் நான் இடம் பிடிக்கிறேன் என்று ஆண்டவர் மனதை தேடி போனால் ஆண்டவர் கை நமக்காக வேலை செய்யுமா, செய்யாதா? ஹல்லேலூயா. நான் முதல் நாள் சொல்றேன் நினைக்கிறேன், நிறைய பேருக்கு ஆசை கர்த்தருடைய கை செயல்படணும். ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே கர்த்தர் சுகமாக்கணும், ஆண்டவரே ஆண்டவரே பாதையை திறங்க, ஆண்டவரே அற்புதம் செய்யணும்னு ஆசை. ஆனா மனசை பத்தி கவலையே இல்லை. மனசுல இடம் பிடிச்சிட்டா நமக்கு தேவையானதை நம்ம ஆண்டவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். இன்னைக்கும் நம்முடைய பெர்ஸ்பெக்டிவை கொண்டு மாற்றுவோம். ஆண்டவரே நான் உம்மை தேடி வந்தது உம்மோடு ஒரு உறவை பெற்றுக்கொள்வதற்காக. என் உறவில் துருப்பிடித்திருந்தால், நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், ஆனால் இந்த இயேசுவோடு ஒரு உறவு இல்லை என்றால், ஆண்டவர் இன்னைக்கு கூப்பிடுறது, என்னோடு ஒரு ஐக்கியத்துக்கு நீ வா. நான் உனக்கு தகப்பனாய் இருப்பேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன், நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன் துக்கமெல்லாம் மாறி போகும், நீ என்னோடு சேர்ந்து கொள், நான் உனக்கு கர்த்தராய் இருப்பேன் என்று அவரோடு ஒரு உறவுக்குள் வந்தால், அவர் நமக்காக செய்ய வேண்டியது கல்ல புரட்டுறது இல்லைங்க, உங்களுக்கு நன்மை செய்வதற்காக ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது. 5வது வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு இல்லை, கல் புரட்டப்பட்டிருந்தது. கையில வாங்கிட்டு போன பர்ஃப்யூம் யாருக்கு ஊத்துறது? இதா மகதலேனா, நீ கொஞ்சம் அடிச்சுக்க. அந்த அம்மா சொல்லும் உடனே, ஐயோ செத்து போன சரத்துக்கு போடுறத என்னை அடிச்சுக்க சொல்றிய, இதை கீழே ஊத்துறதா? சரி ஊத்தாத வேணாம், வேஸ்ட். வாங்கின பர்ஃப்யூம் வேஸ்ட். எல்லாமே ஏமாற்றம், தோல்வியில் முடிந்தது. இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போட இயேசுவுக்கு சேவை செய்ய போறாங்க. ஓ, சில பேருக்கு ஊழியம் செய்வாங்க, ஆனா பக்கத்தில் இருக்கிற ஆளோட ஐக்கியம் இருக்காது. ஊழியத்தில் இவங்க கில்லாடி, ஆனா சண்டைன்னு வந்துட்டா அவ்வளவுதான். எங்கம்மா போற? நான் சர்ச்சுக்கு போறேன். வீட்டில் புருஷனுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணு செய்யலாம், எங்க சர்ச்சுக்கு போறீங்க? இயேசுவுக்கு சேவை செய்ய போகிறோம், பர்ஃப்யூமோட போறோம் நாங்க. பெரிய ஏமாற்றம், தோல்வி. அங்க போய் உட்கார்ந்தா செய்தியில பாஸ்டர் பேசுறதெல்லாம் நமக்கு குத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு நான் வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது.
எங்க போறீங்க? ஆராதிக்க போறோம். ஏ அப்பா! ஆனாலும் இவங்களுக்குள்ள ஒரு ஏமாற்றம். ஆனா ஆண்டவர் மேல ஒரு அன்பு உங்களுக்கு இருக்கு பாத்தீங்களா? அதை கைவிடுவதாய் ஆண்டவர் இல்லை. இந்த ஜனம் இப்படித்தான் இருக்கும். இது நம்மளை மறந்துடும். நம்ம சொன்னதை விட்டுட்டு எதையோ போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இவனுங்க அப்படிதான். ஆனாலும் இந்த ஜனத்தை நான் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. நமக்குள்ள பலவீனங்கள் இருக்கலாம், நமக்குள்ள மறதி இருக்கலாம், ஆண்டவர் விஷயத்துல நம்ம தவறி போகலாம். அதை ஓகேன்னு நான் சொல்லலை, நிச்சயமா ஓகே சொல்ல முடியாது. ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து அசதியாய் கஞ்சாடையாய் இல்லை. அவர் கவனமுள்ள ஆண்டவராகவும் கவனமுள்ள ஒரு 100% அவர் மனிதனாகவும் வாழ்ந்தார். அவர் வெற்றி கண்டது போல நாமும் வெற்றி காண வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம், நம்ம எல்லாருடைய விருப்பம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, நீ இப்படி தோற்று போனாலும், நீ இப்படி ஏமாந்து போனாலும், கலருக்கு தேடி வந்து உங்களுக்கு கையில் உள்ள பர்ஃப்யூமை எங்கேயும் ஊற்ற முடியாட்டாலும் நான் உன்னை கைவிடுற ஆண்டவர் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல என்ன பார்த்தோம்? யாராவது ஒருத்தர் சொல்வீங்கன்னு பார்த்தேன். மாயை கிறிஸ்துவ தேடி போறது. இரண்டாவது உதவாத அற்புதம். மூன்றாவது தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நோக்கி உள்ள வர்றாங்க. ஆண்டவர் ஒரு கல்லை புரட்டி வைத்து உள்ளே ஒரு தூதனை அமர வச்சிருக்கிறார். எதற்காக? டைரக்ஷன், கோ திஸ் வே அப்படின்னு ஒரு போர்டு வச்ச மாதிரி, டைரக்ஷன் போர்டு வச்ச மாதிரி, இந்த பக்கமா போங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்படி தேடி தான் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலே கலிலேயாவுக்கு போவார்னு சொல்லிட்டோம். ஆனாலும் நீங்கள் கல்லறையை தேடி வந்து விட்டீர்கள். அதற்காக இவர்களுக்காகவே ஒரு தூதனை அங்கே உட்கார வைத்து இவர்களை சரிப்படுத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக, சரியான வழியில் இவர்களை கொண்டு போவதற்காக ஆண்டவர் ஒரு தூதனை அங்கு ஏற்கனவே உட்கார்ந்து வைத்திருந்தார். அதுதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிற உதவி. நாம பலவீனப்படும் போது, சில நேரத்தில் விசுவாசமே இல்லாம போகும்போது, ஜெபமே பண்ண முடியாம போகும்போது, அவர் நமக்கு உதவி செய்கிற கர்த்தராய் தம்மை வெளிப்படுத்துகிறார். இல்லை, பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். சில நேரம் நம்மளால ஜெபம் பண்ண முடியல, அந்த நேரத்திலெல்லாம் ஆவியானவர் பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை அன்புள்ள அக்கறையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென், ஆமென். நாமே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கல்லறை கிறிஸ்தவத்தை விட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நோக்கி நம்மை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒரு விதமான தோல்வியும் ஏமாற்றமும் இருட்டடிப்பும் நிறைந்த சூழ்நிலை பாருங்க. இவங்களுடைய தோல்வி, இவங்களுடைய ஏமாற்றம், உள்ள கல்லறையை திறந்து பார்க்கறாங்க, உள்ள இருட்டா இருக்குது. பாருங்க இவர்களுடைய சூழ்நிலை பாருங்க. போக 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 ஒரு காலத்துல அற்புதம் யார் செய்வா, யார் கல்லை புரட்டுவான்னு கல்லு திறந்திருந்த உடனே பெரிய பரவசம், அல்லேலூயா, ஆமென். உள்ள போய் பார்த்தா இயேசு இல்லை. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஃபெயிலியர், எவ்வளவு பெரிய டிசப்பாயின்மெண்ட், எவ்வளவு பெரிய ஏமாற்றம். அப்படியே மங்கி 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 ஒரு இருளான சூழ்நிலைக்குள் இவர்கள் போகும்போது அங்கே 5வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து அங்க ஒரு வெள்ளையா ஒரு உருவம். பயமாகுதா? மதியானம் துணி துவைச்சு வெளியில காய போட்டுருவோம். நைட்டு ஜன்னல் சாத்தி இருக்கும், நம்ம மட்டும் தான் வீட்டில் இருப்போம். வெளியில லைட் போட்டிருப்போம், காத்து நல்லா அடிக்கும். நம்ம துவைச்சு போட்ட பேண்ட் தான், அது அப்படியே ஆடும். கண்ணாடியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? என்ன வேகமா ஆடுது. என்னன்னு பார்த்தா நம்ம துவைச்சு போட்ட பேண்ட்டு. இங்கேயும் பார்க்க ஒரு இருட்டடிப்பான சூழ்நிலைக்குள் இவர்கள் போகிறார்கள். போகும்போது அங்கிருந்து தான் ஒரு வெள்ளையா ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்கி அதில் இருந்து அவர்களுக்கு ஒரு நன்மை பிறக்க கர்த்தர் அந்த சூழ்நிலையிலிருந்து இருண்டு அவிசுவாசமும் ஏமாற்றமும் இருட்டடிப்பும் நிறைந்த ஒரு சூழ்நிலைக்குள் இவர்கள் போய் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அங்கே வெள்ளையா ஒரு தூதனை, கர்த்தர் வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கம் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு, நம்ம ஆளுங்க மாதிரி வராது, அந்த வெள்ளை அங்கியிலிருந்து தான் நிலைமையை மாறுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அங்கிருந்து ஒரு மாற்றத்தை தர இந்த விசுவாசிகளை குறித்து கர்த்தர் திட்டம் வைத்திருந்தார்.
ஆனா இவங்க எப்படி தெரியுமா, நீ என்னதான் நாங்க இருட்டுல வெள்ளைய பார்த்தாலும் சரி, வெளிச்சத்தை பார்த்தாலும் சரி, அதையும் நாங்க பார்த்து பயந்துருவோம். கடைசியில் என்ன போட்டிருக்குது, ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். கல்லறை இருளில் வெள்ளை அங்கி, சவம் இருக்கிற இடத்தில் ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கிறது. வெறுமை இருக்கிற இடத்தில் எல்லாவற்றையும் மாற்றுகிற பரலோக பிரசன்னம். தோல்வி, ஏமாற்றம் உணர்வு, ஏமாற்ற உணர்வு, பயம், இவை எல்லாம் போய் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகிறது. ஆனால் இவங்க இருந்ததோ கிறிஸ்து இல்லாத கல்லறையை நோக்கி. இவங்க இருந்ததோ கிறிஸ்து இல்லாவிட்டாலும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் தம்முடைய ஜனத்தை சீர்படுத்த ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு அங்கே தம்முடைய தூதனை அனுப்பியிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் போகிற பாதையில் நம் சூழ்நிலைக்கு எதிரானதை, எதிர்மறையானதை கர்த்தர் கொண்டு வருகிற தெய்வம். பாருங்க, 5வது வசனத்திலே பார்க்கும்போது, அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு கர்த்தர் என்ன சொன்னாரு, ஆண்டவர் என்ன செய்கிறார் என்கிற அறிவு இல்லாத ஒரு அவல நிலையில் விசுவாசிகள் இருக்கிறதை பார்க்கிறோம். பார்த்து பயப்படும் கிறிஸ்தவர்களாய் இவர்கள் இருக்கிறதை பார்த்து பயப்படும் விசுவாசிகளாய் இவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, நம்மளும் பார்த்து பார்த்து பயப்படுவோம். இவங்க மாத்திரம் கிடையாது, பார்த்து பயப்படுற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தனியாவே வேதத்தில் குறிச்சு வச்சிருக்கிறார். எப்படி தெரியுமா, போயிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், கடல்ல போயிட்டு இருக்கிறாங்க. மார்க் 6 அவர்கள் இயேசு கடல் மேல் நடக்கிறதை பார்த்து அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். கண்டவுடன் அவர்களுக்கு ஒரு எண்ணம், இது பேயாத்தான் இருக்கணும். உடனே அலற ஆரம்பிச்சாச்சு. ஆனா அது ஆண்டவராகிய கண் பார்த்த உடனே பயப்படுற, ஏன் இந்த இப்படிப்பட்ட ஒரு பயம் வருது? இதுக்கு நான் இன்னொரு விளக்கத்தையும் நான் சொல்லுகிறேன். மார்க் 6:50 பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள், இயேசுவை கண்டு. ஆனால் ஏன் கலக்கம்? எப்படி கலக்கம் வருகிறது? பிகாஸ் ஆஃப் தேர் ஓன் தாட். நம்முடைய சொந்த சிந்தனை, நம்முடைய சிந்தனையின் மூலம் ஒன்றை பார்க்கிறபடினால் அங்கு என்ன இருக்கிறதோ அதை பார்த்து நம்முடைய சிந்தனையில் ஏற்றுக்கொள்வதல்ல. நம்ம சிந்தனையில் ஏற்கனவே என்ன ஃபீட், வெள்ளையா இருக்குதா, பேய். ஆமென். இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம், நம்முடைய பலவீனமான விசுவாசத்தை ஆண்டவர் இன்றைக்கு பலப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கல்லறையில் இருக்காங்க இந்த மரியாளம்மா. கல்லறையில் இருக்கும்போது இயேசுவின் சரத்தை தேடுறாங்க, காணோம். பின்னாடி இயேசு வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்த உடனே, ஐயா தோட்டக்காரரே. ஏன் அப்படி தோட்டக்காரரேன்னு சொல்ல தோணுச்சு? அவங்க இருக்கிற இடம் ஒரு கல்லறை தோட்டம். சூழ்நிலை பல நேரத்தில் நம்மை யோசிக்க வைத்து இயேசு யாருன்னே தெரியாத அளவுக்கு நம்ம கண்ணை குருடாக்கி போட்டு விடுகிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு விசுவாசியாய் சூழ்நிலையை வைத்து இயேசுவை பார்க்காமல் இயேசுவை வைத்து சூழ்நிலையை பார்க்க தேவன் நம் உள்ளத்தை பலப்படுத்துவாராக. நாங்க பார்த்து பயப்படுற கூட்டம் இல்ல, நாங்க இயேசுவை கொண்டு பார்த்து நிதானமா இருக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, ஒரு விதமான பயம் நமக்கு சில நேரத்தில் பிடிச்சிருது. ஐயோ இப்படி நடந்துருமா, இந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது இப்படி நடந்துருமா, இப்படிதான் இருக்க போகுதா, ஆண்டவரே கிருபை தாரும். பல நேரத்தில் அப்படி ஜெபம் பண்ணிடுறோம். ஆனால் அப்படி பயப்படும் போதெல்லாம் யவீருவின் மகளின் விஷயத்தில் பாருங்க, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளை சுகமாக்கிட்டு யவீருவின் வீட்டுக்கு போவதற்கு ஆண்டவருக்கு கால தாமதமாகிறது. அதுக்கிடையில சொல்லிட்டாங்க, யவீரு உங்க மக இறந்து போயிட்டா, நீர் அடுத்த வேலையை பாருங்க, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொன்ன உடனே ஆண்டவர் இதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கரெக்டா அந்த நேரத்தில் யவீரு யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்? அடுத்து போய் ஃப்ரீசர் பாக்ஸுக்கு சொல்லணும், காஃபின் பாக்ஸுக்கு சொல்லணும், குழி வெட்ட சொல்லணும், இதுக்கு காரியங்கள் எல்லாம் ஏற்படுத்தணும்னு அவர் நினைக்கும் போது கர்த்தர் குறுக்க வந்து சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு,
சில நேரத்தில் சூழ்நிலை நம்மை பார்த்து பேசும்போது அந்த நேரத்தில் நமக்கு தேவையான ஒன்றே ஒன்று, கர்த்தர் என்னை பார்த்து பேச மாட்டாரா? ஒருவேளை உங்க சூழ்நிலை உங்களை பார்த்து பேசுதா, சூழ்நிலை உங்களை பார்த்து பயமுறுத்துகிறதா, உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு இருக்கிற கேள்வியோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்வது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அந்த ஃப்ரீசர் பாக்ஸ், காஃபின் பாக்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டான். இயேசுவோடு யவீரு தன் வீட்டுக்கு போனான். யவீருவின் மகள் செத்து போனவள் திரும்பவுமாய் உயிரடைந்து ஆண்டவருக்கு மகிமையாய் சாட்சியாய் மாறினதை பார்க்கிறோம். ஆமென். சூழ்நிலை உங்களை பார்த்து பேசலாம், ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுவதற்கு நீங்கள் காத்திருங்கள். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். ஆண்டவர் உங்களை மரிக்க சாக விட மாட்டார். யாரா இருந்தாலும் சரி, நீ சாவதற்கு அல்ல, நீ வாழ்வதற்காகவே இயேசு ஜீவனை கொடுத்தார். இயேசு ஜீவனை கொடுத்து திரும்பவும் உயிரோடு எழும்ப காரணம், நீயும் திரும்பவுமாய் சாதிப்பாய், நீயும் திரும்பவுமாய் எழுந்து நிற்பாய், நீயும் திரும்பவுமாய் எழுந்து உன்னை வாழச் செய்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற ஒரு உன்னதமான தேவன் நம்முடைய ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, நாம் நம்முடைய செத்த கிரியைகளை விட்டுவிட்டு உயிருள்ள இயேசுவை நோக்கி போங்க. நீங்க தப்பா வந்துட்டீங்க, கல்லறைக்கு வந்திருக்க கூடாது, நீங்க தப்பா வந்துட்டீங்க, போங்க. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் கலிலேயாவில் இருக்கிறார், ஏற்கனவே சொன்னது போல என்று தூதன் அவர்களை அனுப்பிவிட்டான். ஆமென். ஏழாவது வசனத்திலே பார்க்கிறோம், நீ கல்லறையை நோக்கி வந்தாய். கல்லறை உன் இடம் இல்ல, இங்கிருந்து முதலாவது நீ கிளம்பு. இயேசு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். ஹல்லேலூயா. முன்னே போகிறவரோடு நீ சேர்ந்து கொள். ஆண்டவர் இன்றைக்கு சொல்றது, நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல, நான் உன்னை எங்கே சொன்னனோ அங்கேதான் உன்னை சந்திக்கிற ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றது, இது கிறிஸ்டியானிட்டி இல்ல. உன் கிறிஸ்தவ வாழ்க்கை கல்லறையில் இருக்கக்கூடாது, உயிர்த்தெழுந்த இயேசுவோடு இருக்கிற உறவில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ கல்லறையில் வந்து இயேசுவை சேவிக்காதே, கல்லறையில் இருந்து அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அவர் உயிரோடு எழுந்த ஆண்டவரை நீ தேடிப்போ. உன் வாழ்க்கை உயிரோடு எழுந்தது எதை குறிக்கிறது? ஆண்டவர் நமக்காக ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு நம்பிக்கை. எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். செத்துப்போன ஒன்று உயிரடைந்து எழும்புமானால் நமக்கும் ஆசை, நமக்கும் நம்முடைய உள்ளத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிற என்ன ஓட்டம் என்ன? ஆண்டவரே, என் விஷயத்திலும் இதே சூழ்நிலை நடக்காதா? என் விஷயத்திலும் ஆண்டவர் சொல்வது, நான் உயிரோடு எழுந்த கிறிஸ்துவானால் உனக்கும் அது நடக்கும். உன் வியாதியிலிருந்து சுகம் உண்டு, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை உண்டு. நீ நம்பு. கல்லறையை நோக்கி நீ போகக்கூடாது, கர்த்தரை நோக்கி நீ போ. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா உற்சாகமா சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென், ஆமென். 8வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து, ஆண்டவர் இன்னைக்கும் நம்ம கிட்ட சொல்றது, சீக்கிரமா அந்த கல்லறை கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே வா. நீயே நினைச்சு ஒன்று செய்து கொண்டிருக்கிறியே, அதை விட்டு வெளியே வா. உன் இருளில் இருந்து வெளியே வா. நீ உன் நிலைமையில் இருந்து நீ வெளியே வந்தாதான் உனக்குள் ஒரு ஒளி வெளிச்சம் உண்டாகும். ஆண்டவர் எந்த அற்புதத்தையும் பாருங்க பைபிள்ல, he will never announce it before and perform it later. எந்த அற்புதத்தையுமே நான் செய்ய போறேன், நீங்க வாங்க, நீ அங்க வந்தீனா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்யற ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் முன்னமே சொல்லிடுவாரு, நான் உங்க கூட இருக்கிறேன், பயப்படாத. ஆமென். ஹல்லேலூயா. ஆதாம் கிட்ட சொன்னாரா? அவனை உண்டாக்குன உடனே, டே ஆதாமே, நான் உனக்கு ஒரு ஏவாளை தருவேன், நீ கவலைப்படாத, அப்படி சொல்லல. ஆதாம் தேவனோடு இருந்தான், தேவ நோக்கத்தை நிறைவேற்றினான், கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்தான், தேவனோடு நல்ல உறவில் இருந்தான். பார்த்தா திடீர்னு ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கிறான், ஏவாள் முன்னாடி வந்து நிற்கிறா. ஆண்டவர் எப்பவும் மிரக்கல அனௌன்ஸ் பண்ணி செய்யற ஆண்டவர் இல்லை. ஆமென். பாருங்க, இன்னொரு காரியம், எகிப்திலிருந்து கிளம்பி வர்றாங்க. எகிப்திலிருந்து கிளம்பி வரும்போது
நீங்க போங்க, குறுக்க செங்கடல் வரும், அதுல நான் உங்களுக்கு பாதையை திறப்பேன், அது வழியா நீங்க போயிருங்க, அப்பதான் பார்வோனை உள்ள போட்டு மூடலாம். எந்த விளக்கமாவது கொடுத்தாரா? நமக்கு எல்லாமே விளக்கம் தேவைப்படும், அப்படிதானா? புருஷனை போட்டு தோண்டுன்னு தோன்றது, பாவம் அந்த மனுஷன் அம்மா சும்மா இரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு. பெண்களோட குணாதிசயமே அதான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நமக்கு குணாதிசயமே இந்த பைபிள் தான். பைபிள் சொல்றபடி நம்ம இருக்கணுங்க. பொம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க, ஆம்பளைங்க அப்படிலாம் கிடையாது. 2 பேருக்கும் ஒரே பைபிளை தான் கர்த்தர் கொடுத்தாரு, எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர் தான் கொடுத்தாரு, அப்படிதானே? பொம்பளைங்களுக்கு வேற ஆண்டவரா, ஆண்களுக்கு வேற ஆண்டவரா? இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி தான், இவளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நியாயந்தி இருப்போம் அப்படி சொல்லி நம்மளே என்ன செஞ்சுக்க வேண்டாம், அப்படின்னு கொஞ்சிக்க வேண்டாம், தட்டி கொடுத்துக்க வேண்டான்றேன். பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி செய்வதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகு. ஹல்லேலூயா. நான் தான் இந்த விஷயத்துல வீக்குன்னு தெரியும் இல்லையா? யார் சொன்னா? வீக்னா ஸ்ட்ராங் ஆகு. இவங்க வீக்கா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாறிக்கணுமா? இவங்க சாகுற வரைக்கும் மாறவே மாட்டாங்க. எந்த பைபிள் எழுதியிருக்குன்னு தெரியல. இதுதான் கல்லறை கிறிஸ்தவன்னு சொல்றேன். நான் நினைச்சதை செய்வேன். அப்படி முடியாது. இயேசு போயிட்டாரு. நான் நினைச்சது அப்படியே பிடிச்சபடி போய் டம்முன்னு கோவத்துல போய் ரூமை சாத்திக்கிறது, புசு 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 புசுன்னு அழ வேண்டியது. புருஷனுக்கு காலில் விழாத குறையா, ஐயோ அம்மா விடுமா, தெரியாம சொல்லிட்டமா. என்ன பாஸ்டர் எங்களையே அட்டாக் பண்றீங்க அப்படிதானே நினைக்கிறீங்க? அப்படிலாம் யாரையும் அட்டாக் பண்ணல. சில நேரத்தில் குத்துனா கொஞ்சம் வலிக்கும், ஆவியானவர் குத்துவாராக. நம்ம குணத்தை மாற்றிக்கொள்ளணும். ஆமென். குடும்பத்துக்கு ஏற்றபடி நாம் மாறணும். அதுதாங்க குடும்பத்துக்கு நன்மை. நான் இப்படிதான் இருப்பேன்னா அப்புறம் குடும்பம் அப்படிதான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. நமக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா. God never announces a miracle before. ஆண்டவர் அப்படியே கூட்டிட்டு போய் அங்க செங்கடல் இருந்தா அங்க கதவை கர்த்தர் திறந்தார். ஹல்லேலூயா. அங்க செங்கடலை திறந்து கர்த்தர் நடத்துகிறத பார்க்கும். இதுதான் ஆண்டவர். ஒருவேளை கல்லறையில விசுவாசிகள்கிட்ட சொல்லி, ஹேய் பேதுரு 11 பேரை கூட்டிட்டு வந்துரு, சிஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாரும் வந்துருங்க, 3rd day மார்னிங்ல கல்லறை கிட்ட எல்லாரும் கூடி இருக்கணும், நான் அப்படி எழுந்தருளி வருவேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. ஆண்டவர் சொன்னார் 3ஆம் நாள் உயிரோட எழும்புவேன், நீ என்ன நம்பு. அது ஒரு பெரிய கேதரிங் கூட்டி அதை பெரிய ஒரு ஈவெண்டா மாற்றணும், பெர்ஃபார்மன்ஸ் செய்யணும் அப்படின்றது ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. ஆண்டவர் நம்மட்டையும் அப்படிதான். தேவன் எதிர்பார்க்கிறது, கர்த்தர் எந்த அற்புதத்தையும் ஒரு ஷோவாக மாற்றுவதில்லை. அவருடைய வசனத்தை பற்றி கொண்டு அவரை நம்பினால் அதை அற்புதமாக அவர் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. அற்புதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவனாய் இருக்க ஒரு நாளும் நீங்கள் முயற்சி செய்யாதிருங்கள். ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் தாயா நம்மளை நேசிச்சு நமக்காக ஜீவனை கொடுத்தவர். அவர் ஏதோ ஜீபூம்பா மேஜிக் காண்பிக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் நம்மை நேசித்து நமக்காக உயிரையே துடிக்க துடிக்க வானுக்கும் பூமிக்கும் நடுவாய் அரை நிர்வாண கோலமாய் தொங்கி நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தமக்கு பிள்ளையாக்க அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இது ஒரு உறவு. கிறிஸ்தவம் என்பது ஒரு உறவு. இது மதம் மாற்றும் நிலைமை அல்ல. ஆண்டவர் இயேசுவை ருசித்தால் அதன் ருசி தெரியும். அந்த ருசி அறிந்தவர்களாய் இங்கே நாம் அனைவரும் கூடி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆப்பிள் இருக்குது இல்லையா? ஆப்பிள் நிறைய பேர் பார்த்தவங்க உண்டு, தொட்டு பார்த்தவங்க உண்டு. ஆனா அதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணாதான் அதனுடைய டேஸ்ட் தெரியும். இயேசுநாதனும் அப்படிதான். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், நமக்காக மரித்த ஆண்டவரை டேஸ்ட் பண்ணினபடியினால் இங்கே ஒரு கூட்டமாய் இருந்து நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஒருவேளை அந்த டேஸ்ட்
செம்மையா அந்த ஆப்பிள் சூப்பரா இருந்ததுன்னு வைங்க, 4 பேர்கிட்ட சொல்லுவோமா இல்லையா? டேஸ்ட் பண்ணி பாரியா, சூப்பர். நீ டேஸ்ட் பண்ணிட்டேன்னு வையே, விட்டவே மாட்டேன். அதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த பிள்ளைங்க. நாம மற்றவங்களுக்கு சொல்றோம், இயேசுவை நம்பு, இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இயேசு உனக்காக ஜீவனை கொடுத்தார், இயேசு உன்னை வாலாக்காம தலையாக்குவார், இயேசு உன் கூட இருப்பார். இதுதான் உயிருள்ள கிறிஸ்தவம், உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லிக் கொடுப்பது. ஹல்லேலூயா, ஆமென். உயிர்த்தெழுதல் என்பது அறிவில் மாத்திரமல்ல, அது அனுபவத்திலும் மாற கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். பாருங்க, இந்த பாசேஜே 1-8 வரைக்கும் தான். 9வது வசனத்தில் இருந்து வேறு ஒரு பகுதிக்கு நேராக இது போகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த 9வது வசனத்தையும் நாம் வாசித்ததற்கான காரணம், என்னைக்கு இவங்க அந்த கல்லறை கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே வந்தாங்களோ அதே வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் 9வது வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவினுடைய பிரத்யட்ச நெருக்கமும் தரிசனமும் உங்களுக்கு வேண்டுமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, முதல்ல அந்த கல்லறை கிறிஸ்தவத்தை விட்டு வெளியே வா. நீ வெளியே வந்தால் அங்கு போய் ஏமாற்றம் அடைந்த ஆள் வெளியே வந்து ஆண்டவர் இயேசுவை தரிசிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்னைக்கு உன் நிலைமையிலிருந்து நீ வெளியே வருகிறாயோ அப்போது கர்த்தர் உன்னை சந்தித்து உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னோடு பேசுவார், உன் நிலைமையை மாற்றி ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். நாமும் இன்றைக்கு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நோக்கி நீ ஓடு, நீ ஓடு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை மனதில் சுமந்து கொண்டு ஓடு. செத்துப்போன யாரோ சொல்லிக் கொடுத்த கிறிஸ்தவம் அல்ல, இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த கிறிஸ்தவத்தை நீ பற்றிக்கொள். வேதத்தை படி. நான் உனக்கு கர்த்தராயிருந்து உனக்கு போதித்து நடத்துகிற இந்த வேதத்திலிருந்து கிறிஸ்தவத்தை கற்றுக்கொள். ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை நோக்கி நாமும் ஓட தேவன் நம்மிலே எதிர்பார்க்கிறார். ஆமென். பிலிப்பியர் 3:14 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிற. எது நம்முடைய லக்கு? கல்லறையா? கல்லறைக்கு போறீங்களா? இயேசு தாங்க நம்முடைய லக்கு. ஹல்லேலூயா. லக்கை நோக்கி ஓடுகிறோம். இயேசு லக்கு என்று எங்கே சொல்லி இருக்கிறது? எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். இயேசுவை நோக்கி நாம் இன்றைக்கு ஓட. என்ன அர்த்தம்? இயேசுவை வைத்து ஒவ்வொன்றையும் செய்ய. உங்க பிசினஸா? பிசினஸுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லப்பா. பிசினஸ் அது வேறங்க. இவர் போன்ல சொல்றாரு, பிசினஸ் வேற, சர்ச்சு வேறங்க. சர்ச்சில் இருந்து நான் இப்ப வெளியில வந்துட்டேன். சொல்லுங்க. இயேசு தாங்க பிசினஸே கொடுத்தது. ஆண்டவர் இல்லாம எதையும் செய்யக்கூடாது. ஆமென். பாஸ்டர், இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது பிசினஸ்ல. வேற எதை பார்க்க போறோம்? இயேசுநாதர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசுவை நோக்கி நாம் ஓட இன்றைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நாம இயேசுவை நோக்கி ஓடினா, இயேசுவை தரிசித்த சீஷர் கூட்டம் இயேசுவின் கட்டளையை பெற்று தொடர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. இன்றைக்கு நாம் என்ன செய்ய போறோம்? இந்த இயேசுவை சந்தித்து விட்டு இயேசுவை நோக்கி ஓடும்போது இயேசு நமக்கு செய்கிற ஒன்று என்ன தெரியுமா? கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 24:44 எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம வாசிக்க போகிறோம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஓடுனா இயேசு நம்மை தேடி மத்திய ஆகாயத்துக்கு வரப்போகிறார். இனி அவர் பூமிக்கு வரப்போறதில்லை. பூமிக்கு வந்து முடிந்தது. இனி மத்திய ஆகாயத்துக்கு தான் அவர் வரப்போகிறார். வரும்போது அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு, பரிசுத்தவான்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக அவரோடு கூட இருக்க போகிறோம். அவரோடு கூட சந்தோஷமா இருக்க போகிறோம். அவரோடு கூட நாம் நித்தியமாய் நம்முடைய வாழ்க்கையை செலவழிக்க போகிறோம்.
இயேசு சீக்கிரம் வருவது உண்மை. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தது உண்மையானால் இயேசு சீக்கிரம் வருவதும் உண்மை. உண்மை. சபையை தேடி அவர் வருகிறார். சபை ஆயத்தமாய் இருப்போம். அவர் சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்திலே வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட்டு பிறரையும் ஆயத்தப்படுத்தி நாம் பயபக்தியை காத்துக்கொண்டு கல்லறை கிறிஸ்தவத்தை விட்டு ஆண்டவரே உதவாத மாயை கிறிஸ்துவை பின்பற்றி போகாமல், உதவாத அற்புதங்களை தேடி அதை எங்கள் வாழ்க்கையில கண்டு ஏமாந்து போகாமல், உண்மை கிறிஸ்துவை, கிறிஸ்து எங்களுக்காக செய்யும் அற்புதங்களை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க, கிறிஸ்துவோடு நல்ல உறவை பெற்று வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று தயவு கூர்ந்து ஒரு 2 நிமிஷம் எழும்பி நின்று ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை அறிவுறுத்துகிற காரியம், பாரம்பரியமா சொல்லி கொடுக்கிற கிறிஸ்தவத்தை விட்டுட்டு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்கிற கிறிஸ்தவத்தை நாம் பற்றி கொள்வோம். அதுதான் நமக்கு மேன்மையானது. உயிரோடு எழுந்த இயேசு அவர் நம்மை சந்தித்து நம்மை ஆயத்தமாக்கி அவருடைய வருகைக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்களோடு நீர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. மாயை கிறிஸ்துவை நான் தேடி போகக்கூடாது. என்னை தேடி வந்தவர் மாயையானவர் அல்ல. என்னை தேடி வந்தவர் உயிரான இயேசு. என்னை தேடி வந்தவர் உயிர் உள்ளவர். என் உயிர் அவர்தான். எனக்காக உயிரோடு எழுந்தவர். நல்ல ஜெபம் பண்ணுவோம். நான் மாயையான ஒன்றை தேடி போகக்கூடாது. ஏமாற்றுகிற ஒன்றை தேடி போகக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு உதவாத அற்புதங்களை தேடி நான் அதை கண்டு நான் மதிமயங்கி விடக்கூடாது. மாறாக உம்மை பற்றி கொள்ள, உம்மை விசுவாசிக்க, உம்மை நம்ப எனக்கு கிருபை தாரும். உயிருள்ள இயேசுவோடு இருக்கிற உறவுக்குள் வர உதவி செய்யும். உம்மோடு இருக்கிற சந்திப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. ஓ, உலகமெல்லாம் மறக்குதையா, ஓ, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் அன்பான இயேசு பாடுவோம். என் அன்பான 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 இயேசு, என் அன்பான 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 இயேசு, என் அன்பான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் அன்பே நான் உம்மை துதிப்பேன். என் அன்பே நான் உம்மை துதிப்பேன். என் அன்பு நீர்தான் ஆண்டவரே. உம்மை தேடி வருவேன், உம்மை தேடி வருவேன், உம்மை கண்டடைவேன், உமக்காக ஓடுவேன், உம்மை நோக்கி ஓடுவேன். உம் பாதத்துக்கு வந்து நித்திய நித்தியமாய் சந்தோஷமாய் இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆமென். Hallelujah, 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 hallelujah.
கர்த்தர் நம்மோடு கூட பேசின அந்த நல்ல வார்த்தைகளுக்காக, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உயிர்ப்பிப்பை இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு போட்டிருப்பதற்காக எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வீணான மாயைகளை எங்கள் பற்றி கொள்ளாதபடி ஆண்டவரே, கல்லறைக்குள்ளே போய் தேடாத படிக்க ஆண்டவரே, இயேசுவே அற்புதங்களுக்காக மாத்திரம், பொய்யான இந்த காரியங்களுக்காக இல்ல ராஜா, நித்தியமாய் நிரந்தரமாய் உம்மோடு வாழப் போகிற அந்த நல்ல நாளுக்காக எப்பொழுது நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய், அநேகரை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரங்களாய் மாற எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை தாங்கப்பா.